வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகப்பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கும் ஆர்சிபி அணி. நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ப்ரோ ஒரு மேட்ச் தானே ப்ரோ தோத்தோம், இதில் என்ன ப்ரோ சிக்கல் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் அந்த லெவலில் இருக்குது. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டனை டாப் ஆஃப் த ஆர்டரில் கொண்டு வரதுக்கும் இப்போ ஒரு பிளான் போயிட்டுருக்கு. இது ரெண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆர்சிபிக்கு என்ன வந்துட்டு ஒரு சிக்கல் அப்படின்னா, இப்போ பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல மேட்சஸை வந்து நம்ம வேறு லெவலில் கொண்டு போகணும். இப்போ ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சையும் வின் பண்ணி வச்சுட்டு செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சொதுப்புவாங்க. பட் எப்படியோ வந்துட்டு தடு மாதிரி பிளே ஆஃப்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இப்போ ஆர்சிபி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறாங்க. ஸோ 3 மேட்ச்சில் 2 வின்னு, அதுக்கப்புறம் ஒரு லாஸோடு இருக்கிற நம்மளுடைய ஆர்சிபிக்கு அடுத்தடுத்து வந்துட்டு 7 மேட்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வியே சந்திக்காத டீம்ஸை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதே நேரம் வந்துட்டு அடுத்த மேட்ச் எம்ஐ கூட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான், டெல்லி கேபிட்டல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து 2 மேட்ச் வெள்ளிக்கிழமை பஞ்சாப் கிங்ஸை ஃபேஸ் பண்ணி சனிக்கிழமை கேப் விட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாபியை ஃபேஸ் பண்ணணும், அப்புறம் மறுபடியும் டெல்லியை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெல்லி கேபிட்டல்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு எகெயின்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சு, அதுக்கப்புறம் ஆர்ஆரும் எம்ஐயும் வருஷம் கட்டி நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வர போகிற 7 மேட்சுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் தோல்வியே சந்திக்காத அணிகளை நம்ம 3 தடவை ஃபேஸ் பண்ண போகிறோம். பெரிய லெவலில் ஃபார்மில் இருக்கிற டீம்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாருமே அங்கே வந்துட்டு செம மாசாக இருக்காங்க. ஈவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் எஸ்பெஷலி டெல்லி கேபிட்டல்ஸ் மிகப்பெரிய லெவலில் சேப்பாக்கு போய் சிஎஸ்கேவை துவம்சம் பண்ணிட்டு வந்தாங்க. சேப்பாக் ஸ்பின்னர்ஸோட கோட்டை. அது மட்டும் இல்லாமல் அந்த லெவலில் பேசப்பட்டு இருந்த டீமை ஸ்பின்னர்ஸையே யூஸ் பண்ணாமல்லாம் போட்டு பொழந்தாங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டு பொட்டணம் கட்டிட்டு வந்தாங்க. அந்த லெவலில் அவங்களுடைய பேட்டிங் லைனப் ப்ளஸ் பவுலிங் லைனப் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இடத்துல நமக்கு இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 7 மேட்ச்சில் நமக்கு வந்து 4 மேட்ச் ஹோம் மேட்சாக இருக்குது. ஸோ இந்த 4 மேட்ச் ஹோம் மேட்சாக இருக்கிறது நமக்கு அட்வான்டேஜ் தானே அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ஃபஸ்ட்டு லாஸே நமக்கு ஹோம் மேட்ச்சில் தான் வந்தது. ஸோ அதே நேரம் சின்னசாமியோட அந்த ஒரு சைட் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதாவது ஹோம் மேட்ச் அப்படின்னா எப்போவுமே ஹோம் டீமுக்கு சாதகமாக இருக்கும். பட் ஆனால் சின்னசாமி ஸ்டேடியம் எப்போவுமே ஆர்சிபிக்கு சாதகமாக இருந்ததே கிடையாது. ஸோ மிகப்பெரிய லெவலில் அது நம்மளோட அப்போசிஷனுக்கு தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து நமக்கு தெரியவும் செஞ்சது. சின்ன கிரவுண்டு ப்ளஸ் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு ஃபயர் பவர் காட்டுற பேட்ஸ்மேன்ஸ் இருந்தாலும் அப்போசிஷன்ஸ்க்கும் அந்த அளவுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருது. ஏன்னா சின்னசாமியா டாஸை வந்துட்டு நம்ம சப்போஸ் நம்ம சைடு விழுந்ததுன்னா நமக்கு அட்வான்டேஜ், நம்ம சைடு விழுகலை அப்படின்னா டாஸை டிசைட் பண்ணுறவங்கள ஈஸியாக மேட்சை டிசைட் பண்ணிட்டு போகிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 7 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நிறையா ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம வந்து ஃபஸ்ட் லாஸ் அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் லியாம் லிவிங்ஸ்டன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நங்குற மாதிரி நின்று அந்த இடத்துல டீமை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலிடான டோட்டல் கொண்டு போனார். ஒரு கட்டத்தில் டீம் 150 அடிக்குமா அப்படின்னு திணறிட்டு இருந்த சுச்சுவேஷனில் டீம் 170 அப்படிங்கிறது கிட்ட போச்சுன்னா அதுக்கு அவருடைய வேலிடான 50 ஒரு ரீசன். அதில் வந்து எந்த விதமான குறையும் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா வந்துட்டு அவருக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டும் கிடையாது. அதே நேரம் ஒரு மேக்ஸ்வெலோட இடத்துல தான் நம்ம எடுத்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் டாப் ஆஃப் த ஆர்டரில் அவர் அனுப்பி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போயிட்டுருக்கு. அண்ட் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் படிக்கல் ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு ஒரு 3-4 மேட்ச் தான் வாய்ப்பு கொடுப்போம். அந்த 3 மேட்ச்லேயே வந்து அவரை ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்படி டேவிட் படிக்கல் அவரை ப்ரூவ் பண்ணிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவரை வெளியே எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நீட்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டலி நம்மளோட சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் படிக்கல் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல லியாம் லிவிங்ஸ்டன் ஸ்டெப் அப் ஆகிறதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது. அடுத்த 7 மேட்ச் வந்துட்டு பெரிய லெவலில் நமக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கேப் கிடச்சிருக்கு. அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ் ஒரு தோல்விக்கு அப்புறம் வரப்போகிறதுனால ப்ராக்டிஸ் செஷன்ஸு மேட்சஸ்னு நிறைய விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி அந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா அது இனிமேல் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய காம்பினேஷனை மாற்றணுமா? இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்புனாலும் பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரீச் பண்ணுவோம். பட் ரீச் பண்ணும்போது நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த 3rd and 4th பொசிஷனில் ரீச் பண்ணி எலிமினேட்டரில் தோற்று வெளியே போயிடுறோம். லாஸ்ட் டைமும் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் 6 மேட்ச் இன் ரோ 5 மேட்ச் இன் ரோன்னு ஜெயிச்செல்லாம் வந்தோம். எலிமினேட்டரை தான் போய் ஃபேஸ் பண்ணோம், தோற்றுட்டு வெளியே வந்துட்டோம். இந்த தடவை அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதனால் வந்து டாப் 2ல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதனால் இந்த 7 மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப க்ரூஷியலாக இருக்க போது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.